12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கிறது. அடுத்து என்ன படிக்கலாம், மாணவர்களுடைய சந்தேகங்கள் என்னென்ன, அனைத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு தகவல் மையம் இருக்கிறது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய அந்த தகவல் மையத்துடைய இலவச எண் 14417 அந்த எண்ணுக்கு அழைச்சு மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன மாதிரியான சந்தேகங்களை மாணவர்கள் இங்கே தீர்த்துக்கலாம், அடுத்து என்ன படிக்கலாம், இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங்ல என்னென்ன கோர்சஸ்லாம் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகள்லாம் இங்கே வழங்கப்படுறதா சொல்றாங்க. இங்கே பணியாற்றக்கூடிய சல்மா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இங்கே மாணவர்கள் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க, இங்கே என்ன மாதிரியான ஆலோசனைகள்லாம் கொடுக்கப்படுது மேடம்? வணக்கம், என் பேர் சல்மா. நான் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக இருக்கேன். ஸ்கூல் எஜுகேஷன் கால் சென்டர் 14417. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தேர்வு முடிவுகள் வந்து வெளியான இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், 12ஆம் வகுப்புகளுக்கு அப்புறம் என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, என்ன கோர்ஸ் எடுத்தால் என்ன துறைகளுக்கு வேலை வாய்ப்புகள் பெறலாம் அப்படின்ற டவுட்டுக்காக நம்ம கால் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுடைய கட் ஆஃப் எப்படி எடுக்கிறது, கட் ஆஃபில் இந்த மார்க்குக்கு இது கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு, எங்களுடைய பகுதியில் என்ன கல்லூரிகள் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் என்னென்ன மாதிரி குரூப்ஸ் இருக்குது, இதுக்கு நான் என்ன மாதிரியான வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணும், இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நமக்கு அதுக்கான தகவல்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் அதை தெரிவிக்கிறோம். அண்ட் வந்து போய் நான் முதல்வன் வெப்சைட்லையுமே கூட எங்களுக்கு நாங்கள் தெளிவாக வந்து எல்லா கல்லூரிகளோட லிஸ்ட்டும் என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற லிஸ்ட்டுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ எந்த மாதிரியான கால்ஸஸ் நிறையா வருது உங்களுக்கு? ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு, இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, அவங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றின அவேர்னஸ் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும், எப்படி ஆன்லைனில் போய் போர்ட்டல் போடணும், அந்த சந்தேகங்கள்லாம் தீர்க்கப்படுமா இங்கே? ஆமாம், டிஎன்இஏக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற விவரங்கள், அப்புறம் டிஎஃப்சி சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியான விவரங்கள் கூட நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான வேரியஸ் எப்போவுமே வந்து வெறும் இசிஇ மெக்கானிக்கல் இந்த மாதிரி தொடர்ந்து எடுக்காமல் புது வகையான இன்ஜினியரிங் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, இப்போ ஏஐ பற்றி கூட நிறைய கேள்விகள் வந்துட்டு நமக்கு. ஸோ என்ன மாதிரியான கல்லூரிகளை ஜாயின் பண்ணலாம், ஸோ இந்த என்ட்ரன்ஸில் என்ன மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றிலாம் கூட நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றியும் கேள்விகள் வருது. அட்மிஷனோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் நமக்கு இங்கே கைட்லைன் இருக்கா? அந்த மாதிரி கேட்டால் மாணவர்களுக்கு சந்தேகத்துக்குலாம் நம்ம பதில் சொல்கிறோமா? ஆமாம் சார், நமக்கு அந்த மாதிரி கேள்விகளும் வரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸஸ் வரும், ஸ்காலர்ஷிப்ஸில் இதை நான் கட்ட முடியுமா, எஜுகேஷன் லோன் எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரிகள் கேள்விகளும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். டிஎன்இஏ பற்றி அதிகமான கேள்விகள், எப்படி அப்ளை பண்ணுறது, கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி, இந்த மாதிரிலாம் கூட கேள்விகள் கேட்குறாங்க மாணவர்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாலிடெக்னிக் அதுக்குமே அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து விண்ணப்ப பதிவுலாம் தொடங்கி இருக்குல்ல, இப்போ பாலிடெக்னிக்கான அவேர்னஸ் கேட்குறாங்களா? பாலிடெக்னிக் படித்தா எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்கும், அந்த மாதிரிலாம் கால்ஸ் வருதா மேடம்? ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான டெக்னிக்கல் கோர்ஸ் எடுக்குதுன்ற டவுட் இருக்கும்போது நாம் அவங்களுடைய திறமை, அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் இருக்குது, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பேசிஸில் நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதை வச்சு அவங்களுக்கான இதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குங்க. இப்போது நம்ம லாஸ்ட் இயர் பார்க்குறப்ப பசங்க வந்து ஒன்று படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து இதில் இதுதான் படிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கால்ஸ் ஏதாவது வந்திருக்கா? அப்போ வந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பேரண்ட்ஸ்க்கோ ஸ்டூடெண்ட்டுக்கோ, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோமா மேடம்? பண்ணியிருக்கோம் சார். ஆக்சுவலி ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டல் ப்ரெஷர் வந்து எப்போவுமே இருக்கும். மாணவர் இந்த மதிப்பெண்கள் எடுக்கலை, இதுக்கு விட கம்மியான மதிப்பெண் எடுத்துட்டாங்களே அப்படின்றதுனாலே கூட பெற்றோர்கள் இந்த கோர்ஸ் தான் போகணும், இதுதான் நம்ம ஃபேமிலி எல்லாம் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் கூட குழந்தைங்களை வந்து நீங்கள் இந்த கோர்ஸில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் பசங்களுமே வந்து என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்குன்னு தெரியாதனால தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன எடுக்கிறாங்களோ அதே போயிடலாமா, நமக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லாத போது அதே எடுத்துடலாம், அது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்க. பட் வந்து அப்படி நம்ம கோர்ஸ் எப்போவுமே செலக்ட் பண்ணுறது நல்லதில்லை. அவங்களுடைய திறமை, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது, அதில் போனாங்கன்னா அவங்களால நல்லா பண்ண முடியுமா அப்படின்றது அவங்களே வந்து செல்ஃபாக வந்து அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். உங்ககிட்ட என்ன மாதிரி கேட்குறாங்க? ஃபஸ்ட் கேட்குறப்ப என்ன படிக்கலாம்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் எதெல்லாம் ரெஃபர் பண்ணுறீங்க நீங்கள் இங்கேருந்து? ஜென்ரலி நம்ம கால் பண்ணுற மாணவர்கள் எல்லாமே என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் நம்ம கால் பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரி கோர்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட் நம்ம கிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நான் சேர்ந்தேன்னா எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, நல்ல கரியர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அண்ட் வந்து எங்கள் பக்கத்தில் என்ன மாதிரி கல்லூரிகள் இருக்குது, இதில் நான் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன் போடலாம், அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மக்கிட்ட கேட்பாங்க சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 14417 ஒரு கால் பண்ணுறாரு அப்படின்னா அவர் இந்த ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக நான் இப்போ 12th முடிச்சுட்டேன், நான் என்ன படிக்கலாங்கிறத தாண்டி வேறு என்னென்ன மாதிரிக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறோம், எது மாதிரியான அட்வைஸ் எல்லாம் பண்ணுறோம் நம்ம? ஜென்ரலி காலேஜ் செலெக்ஷனில் அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். எனக்கு காலேஜ் என்ன மாதிரி எடுக்கிறதுன்னு தெரியல, நிறையா வந்து எனக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸ் கிட்டேருந்து கால்ஸ்லாம் வருது, பட் நான் இந்த காலேஜை சூஸ் பண்ணலாமா வேண்டாவா, எனக்கு என்ன மாதிரி பேசிஸில் நான் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணால் எனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்றத பற்றி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி காலேஜஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லுவோம். காலேஜஸோட ரேங்கிங்கை பார்த்து அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க,
எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அதையும் நாங்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான எடுக்கிறது, என்ன மாதிரி நம்ம போகிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு நான் முதல்வனோட வெப்சைட்டில் போயிட்டு கோர்ஸ் பற்றின விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த தகவல் மையம் எந்த மணிலேருந்து எந்த மணி வரைக்கும் இயங்கும், எவ்வளோ நேரம் வந்து எப்போ வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஜென்ரலி வந்து 8 to 8 வந்து செயல்பட்டுருது. பட் இப்போ தேர்வு முடிவுகள் வந்ததை தொடர்ந்து நமக்கு கால்ஸ் நிறையா வரனால இதோடைய நேரங்கள் மாற்றி அமைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த கல்வி தகவல் மையத்துக்கு மூலமாக தொடர்பு கொண்டு பெற்றோர்களும் மாணவர்களும் தொடர்பு கொண்டு அடுத்து என்ன படிக்கலாம், இப்போ மாணவர்களோட மனநிலையில் என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ பேரண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லலாம், அப்போ இல்லை பசங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லலாம், இருந்தாலும் எது வந்து சரியாக இருக்குன்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்கறது கூட இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. 14417 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மாணவர்களுடைய உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழை வாங்குவது அது போன்ற விவரங்களையும் இங்கே ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் என சொல்லியிருக்காங்க.